कविदार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अस्मद्गुरुभ्यो नमः. நமஸ்காரம். பர்த்ருஹரின்னு ஒரு ராஜா அவருடைய நீதி சதகம் அப்படிங்கிற நூலில் நீதி சதகம், சதகம்னா 100 ஸ்லோகங்கள், அந்த 100 ஸ்லோகங்கள் கொண்ட நீதி சதகத்தில் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதில் பணத்தை பற்றி பர்த்ருஹரி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். தானம் போகோ நாசஸ்திஸ்ரா கதையோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி ந புங்தே தஸ்ய திருத்தீயாகதிர் பவதி அப்படிங்கிறார். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், பணத்தை பொதுவாகவே பணத்தை ரெண்டு வழியில் தான் செலவழிக்க முடியும். ஒன்று தான தர்மங்கள் பண்ணணும், இல்லையா நம்ம அனுபவிக்கணும், இல்லையா? அப்போது தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது தானம் உசத்தியான ஒரு விஷயம். நம்ம மனசார அவாவா மனசாட்சியை நம்ம கேட்டுட்டோன்னா தெரியும். ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசு சந்துஷ்டி ஆகும். மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த காரியங்கள் எல்லாமே சத்காரியமாக இருக்கும். இது நல்ல வாழ்க்கை. ஒரு கெட்டவன் ஒருத்தரை நான் அடித்தா துன்புறுத்தினா எனக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா அது வேற. இது நல்ல வாழ்க்கை. ஒரு தானம் பண்ணால் மனசில் ஒரு சந்துஷ்டி வரும். கிரகஸ்த தர்மம் விசேஷம். பிரம்மச்சாரி தர்மத்திலையும் பிரம்மச்சாரி ஆசிரமத்துலேயும் சரி, சந்நியாச ஆசிரமத்துலேயும் இல்லாதது கிரகஸ்தாசிரமத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், அவன் போகம் நல்லா அவனும் அனுபவிச்சுக்கலாம், தான தர்மங்களும் பண்ணலாம். நல்ல வழியில் சம்பாரித்து தான தர்மம் பண்ணுறது கிரகஸ்தாசிரமத்துக்கு முக்கியமாக சொல்லியிருக்கு. அப்போது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம், ஒன்று தானம் பண்ணணும், இல்லையா போகம் அனுபவிக்கணும். தானம், அன்னதானம், நான்னோதக சமம் தானம், அன்னதானம் தான் பிரதானமாக சொல்லியிருக்கு. அன்னதானம் பண்ணலாம், இல்லையா நம்மளை முடியாத வாளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு வஸ்துக்களை தானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. அந்த பணம் தான ரூபமாக போனால் அதனுடைய இது வேறு. அடுத்து போகம், இல்லை உனக்கு தானம் பண்ணுறதுலலாம் இது இல்லை, நான் சம்பாரித்து நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னா அதையாவது பண்ணணும். நல்ல விதவிதமாக சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு அனுபவிக்கலாம். 4 கார் விதவிதமாக 4 காரை வச்சுட்டு ஒவ்வொரு காரில் ஒவ்வொரு நாளைக்கு போகிறது, இப்படியாவது அனுபவிக்கணும். இதுவும் இல்லை, தானம் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை, போகம் நானும் அனுபவிக்க மாட்டேன், நன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு உண்டான வேஷ்டியெல்லாம் கூட வச்சுட்டு டெய்லி அழுக்கு வேஷ்டியை கட்டிட்டு வருவான். தானும் அனுபவிக்க மாட்டான். இப்படி இருந்தால் யோன ததாதி தராமையும் ந புங்தே தானும் அனுபவிக்காமையும் சாப்பிட்டு அனுபவிக்கலாம் எவ்வளோ. அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிற அவனுடைய பணம் தஸ்ய திருத்தீயாகதிர் பவதி அப்படிங்கிறார். 3வது வழின்னு சொல்கிறார். 3வதாக இதில் என்ன சொல்கிறார்? நாசத்தை சொல்கிறார். தானம் போகம் நாசம். ஒன்று தானம் பண்ணணும், இல்லை தானாவது அனுபவிக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் பணம்? 3வது வழியில் போயிடும் அப்படிங்கிறார். 3வது வழியில் எப்படி அப்படின்னா, அந்த பணம் ஒன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து திருட்டு போய் இப்படியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இல்லையா இப்போல்லாம் ரைடு வர்றது இந்த மாதிரி ஏதாவது போயிடும். ஆக மொத்தம் ஒருத்தன் தானம் பண்ணணும், இல்லையா தானாவது அனுபவிச்சுக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவனுடைய பணம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்கிறார். முடிஞ்சளவு நம்ம எல்லாரும் தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு, நம்மளுக்கு அந்த குணத்தையும் பெருமாளை அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ராம ராம சீதா ராமா ராமச்சந்திர பாஹி மாம், ராம கிருஷ்ண கோவிந்த ஹரே பாஹி மாம்.